அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் 404 பேர் ராணுவ விமானத்தில் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டனர். இதேபோல் மெக்சிகோ, கொலம்பியா என்று உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தும் செய்தி உலக அளவில் ஹாட் டாபிக்காக இருக்கிறது. அமெரிக்காவில் புதிய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதுமே அந்நாட்டில் சட்டவிரோதமாக பணிபுரியும் வெளிநாட்டினர் அனைவரையும் கைது செய்து நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார். முன்னதாக சட்டவிரோதமாக குடியேறியவர்களையும் சட்டவிரோதமாக பணிபுரிபவர்களையும் பற்றி ரகசியமாக புகார் அளிப்பதற்காக பொது தொலைபேசி எண் ஒன்று அறிவிக்கப்பட்டது. அமெரிக்க டெக்சாஸ் மாகாணத்தில் டால்ஸ் நகரத்தில் ஏராளமான இந்தியர்கள் குடியேறியுள்ளனர். டால்ஸ்புரம் என்று செல்லமாக அழைக்கப்படும் அளவிற்கு அங்கு நம் நாட்டினர் எண்ணிக்கை அதிகம். இந்நிலையில் டலாஸின் இர்விங் நகரில் உள்ள மெகார்தர் பொலாவாட் ஏரியில் 150 இந்திய உணவகங்கள் உள்ளன. அவை அனைத்திலும் சட்டவிரோதமாக இந்திய மாணவர்கள் பணியாற்றுகின்றனர் என ட்ரம்ப் அறிவித்த தொலைபேசி எண்ணுக்கு யாரோ புகார் அளித்தனர். 150 உணவகங்களில் சிலவற்றை குடியேற்றத்துறை அதிகாரிகள் ரகசியமாக கண்காணித்தனர். மாணவர் விசாவில் உள்ளவர்கள் அங்கு உணவு பரிமாறுவது, சமைப்பது என வேலை செய்வது எல்லாம் ரகசியமாக வீடியோ எடுக்கப்பட்டு ஆதாரங்கள் பக்காவாக தயார் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து அந்த உணவகங்களில் பெரிய அளவில் அதிரடியாக ரெய்டு நடைபெற்றது. குடியேற்றத்துறை அதிகாரிகள் உணவகத்தில் உள்ள நுழைந்ததுமே சட்டவிரோதமாக பணியாற்ற வந்த மாணவர்கள் பின்புற வாசல் வழியே தப்பி ஓட தயாராக காத்திருந்த அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். இதில் 84 மாணவர்கள் கைதான நிலையில் பல உணவகங்களுக்கு பூட்டு போடப்பட்டது. ரெய்ட் நடந்த அதிர்ச்சியில் இருக்கும் உணவக உரிமையாளர்கள் மற்றும் மாணவர்களை யார் நம்மை எல்லாம் போட்டு கொடுத்தது என்கின்ற கேள்வியும் குடாய்ந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து டலாஸ் வாழ் தமிழர் ஒருவர் கூறும்போது, மாணவர் விசாவில் வேலை செய்யவே கூடாது. அதைவிட கொடுமை, இங்கே வருபவர்கள் பலரும் மாணவர்களே கிடையாது. இந்தியாவின் குறிப்பிட்ட மாநிலத்தில் 4-5 லட்சம் கொடுத்தால் எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபோர்ஜரியாக உருவாக்கி கொடுப்பார்கள். அதை வைத்துக்கொண்டு இன்ஜினியரிங், MBA என இங்கே கிடைத்த டிகிரிகளில் எல்லாம் அவர்கள் சேர்ந்து விடுவார்கள். டிக்கெட் போட்டுக்கொண்டு டலாஸ்புரம் வந்தால் போதும். சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட்டில் 9 முதல் 10 பேர் தங்குவார்கள். அதுவே சட்டவிரோதம்தான். அதன்பின் உணவகங்கள், குடோன்கள், இந்திய மளிகை கடைகள், இந்தியர்களின் பெட்ரோல் பங்குகள் என சட்டவிரோதமாக முழு நேரமும் வேலை செய்வார்கள். இவர்களுக்கு சம்பளம் குறைவாக கொடுக்கலாம் என்பதால் உரிமையாளர்களும் இவர்களை வேலைக்கு எடுத்துக் கொள்வார்கள். ஒரு அபார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்து அதில் $500 இந்திய மதிப்பில் சுமார் 4300 ரூபாயில் உள் வாடகை என 10 பேரை சேர்த்தால் அதிலும் எக்கச்சக்க காசு சம்பாதிக்கலாம். இந்த மாணவர்கள் தாங்கள் பயிலும் பல்கலைக்கழகங்களில் குறைந்தபட்ச அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுவிட்டு வேலை செய்வார்கள். கொரோனாவுக்கு பிறகு ஆன்லைனில் பரீட்சைகள், அசைன்மெண்ட்கள் என்றாகியிருப்பது இவர்களுக்கு இன்னும் வசதி. அசைன்மெண்ட்களை எழுத ப்ரொஃபஷனலாக டீம் இங்கு இருக்கும். கேட்கும் காசை கொடுத்தால் PhD தீசிஸை கூட எழுதி கொடுப்பார்கள். சரி, இந்த மாணவர்கள் குறித்து நான் ஏன் கடுப்பாகி பேசுகிறேன் என்கிறீர்களா? இவர்கள் சாலை விதிகள் உட்பட எதையும் மதிப்பது கிடையாது. இவர்கள் குடியிருக்கும் பகுதிகளில் குப்பைகள் நிரம்பி வழியும் என்பதால் உள்ளூர் மக்கள் அங்கே போகவே மாட்டார்கள். இவர்களை இத்தனை காலமாக யாரும் போட்டு கொடுக்காமல் இருந்ததுதான் ஆச்சரியம். ட்ரம்ப் ஆட்சி வந்ததும் முதல் வாரத்திலேயே போட்டு கொடுத்து விட்டார்கள் என்றார் பெருமூச்சுடன். டால்ஸ்புரம் இந்திய மாணவர்கள் என்றில்லை, அமெரிக்காவின் பல பகுதிகளிலும் இப்படி படிப்பு, வேலை காரணங்களுக்காக குடியேறிய வெளிநாட்டு மக்கள் பல சட்டவிரோத செயல்களை செய்வதால் தான் குடியேற்ற சீர்திருத்தத்தை முன்னிறுத்தி தேர்தலில் நின்று ட்ரம்புக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கிடைத்து வெற்றி பெற்றுள்ளார். வென்றதும் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி நடவடிக்கையும் எடுக்க ஆரம்பித்து விட்டார். அமெரிக்கா என்றில்லை, எந்த நாட்டுக்கும் முறையான ஆவணங்கள் இன்றி செல்வதையும் அந்நாட்டின் குடியேற்ற சட்டங்களை மீறி நடப்பதையும் மக்கள் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கைகள் சொல்லும் பாடம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.